ஆன்மீக சுற்றுலா கிளம்பலாமா, இதோ வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி கிளம்பிட்டேன். என்னடா இவன் ஆன்மீக சுற்றுலான்னு சொல்கிறான்னு பார்க்குறீங்களா? ஏன்னா அடிக்கடி நான் கோயிலுக்கு தான் போகிறேன், அதனால தான் ஆன்மீக சுற்றுலான்னு சொன்னேன். இன்றைக்கி எங்கே கூட்டிகிட்டு போகிறேன்னா, ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் காங்கேயம்பாளையம்ங்கிற ஊரில் நட்ராட்டீஸ்வரர் கோயிலுக்கு போக போகிறோம். இது எதுக்கு அப்படி பேர் வந்துச்சுன்னா, ஆற்றுக்கு நடுவில் இந்த கோயில் இருக்குது, அதனால் நட்ராட்டீஸ்வரர்னு பேர். இங்கே வந்து சிவன் தான் இருக்காங்க. இது என்ன ஹிஸ்ட்ரினா, வரலாறு தானே. அகத்திய முனிவர் வந்து 2 அரக்கர்களை கொன்னுட்டார். அதனால் அவருக்கு பிரம்மகத்தி தோஷம் முடிச்சிருச்சு. அந்த பிரம்மகத்தி தோஷம் நிவர்த்தி பண்ணுறதுக்காக சிவபெருமானை மணலால் செஞ்சு கும்பிட்டாரு. அதனால் அந்த தோஷம் நீங்கிருச்சு. அதனால் தோஷம் இருக்கிறவங்க வந்து இந்த கோயிலில் பரிகாரம் பண்ணால் ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் நாங்கள் அதுக்காக வரல, இங்கே மீன் நிறையா இருக்குதுன்னு சொன்னாங்க, அதுக்காக வந்தோம். மஞ்சள் மீன் இருக்கின்றான், வாழை மீன் இருக்கின்றான், நெய் மீன் இருக்கின்றான், நெத்திலி மீன் இருக்கின்றான், கெண்டை மீன் இருக்கின்றான், கெளுத்தி மீன் இருக்கின்றான், இவ்வளவு ஏன் சொரா மீன் முதற்கொண்டு இருக்குங்கிறான். ஆனால் ஒரு மீனையும் பக்கத்தில் பார்க்கல, எல்லாம் பொறி சாப்பிட்டு அதுக்கு பாட்டுக்கு போயிடுச்சு. சரி சாமி கும்பிடலான்னு நாங்கள் மேலே போயிட்டோம். பக்கத்தில் தொட்டாச்சினிங்கி செடி இருந்துச்சு, அதை பார்த்தோன்னே எங்களுக்கு பழைய ஞாபகங்களே வந்துருச்சு. எங்களை சின்ன வயசுக்கே கூட்டிகிட்டு போயிடுச்சு அந்த செடி. தொட்டு தொட்டு விளையாடிட்டு இருந்தோம். அப்புறம் இது கோயிலோட ஃபுல் சரௌண்டிங். அப்புறம் உள்ளே போயிட்டு நட ஓப்பன் பண்ணிட்டாங்க. சாமி கும்பிட்டு உள்ளே போயிட்டோம். மேலே போனோன்னே சூப்பராக இருந்துச்சு. உள்ளே போகும்போதே செம்ம கிளைமேட்டு, மேலேருந்து எல்லாம் பார்க்கும்போது நல்லா இருந்தது. அப்போ தான் சுற்றியே தெரிஞ்சிச்சு ஃபுல்லாக ஆறு இருக்கிறது. நாங்கள் இப்போ உள்ளே போயிட்டுருக்குறோம் சாமி கும்பிட்றதுக்காக. நாங்கள் வீடியோ எடுக்கிறதுக்காக நாங்கள் எடுக்கலை. அது பாருங்க சலங்கு ஒன்று தானே இருக்கு, இன்னொன்று எங்கே போச்சு? உண்மையாகவே ஒரு சலங்கு தாங்க இருந்துச்சு. அதை பார்த்துட்டு அப்புறம் பக்கத்துலேயே உத்ராட்ச கொட்டை இருந்துச்சு, அதையும் பார்த்துட்டு சாமியை தரிசனம் பண்ணிட்டு கீழே வரும்போது ஆரஞ்சு கலரில் விநாயகர் இருந்தார். அதை பார்த்தோன்னே தம்பி ஷாக் ஆகிட்டு, அம்மா அம்மா இங்கே பாருமா ஆரஞ்சு கலர் இருக்குது விநாயகர் அப்படின்னு சொல்லிட்டு அது கொஞ்ச நேரம் பார்த்துட்டு சாமி கும்பிட்டு அப்புறம் மேலே அந்த ஸ்தலத்தோட வரைபடம்லாம் வச்சுருந்தாங்க. அதில் தான் அந்த வரலாறுலாம் போட்டிருந்தது. நீங்கள் இந்த கோயிலுக்கு தரிசனம் பண்ணிங்கன்னா அந்த வரலாறுலாம் படித்து பாருங்கள். அப்புறம் சாமி கும்பிட்டு நாங்கள் கீழே இறங்கிட்டோம். இறங்கும் போதே சரி நம்மளை ஃபோட்டோ எடுக்கலையே வீடியோ எடுக்கலைன்னு ஒரு செல்ஃபி ஃபோட்டோ எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். கீழே இந்த கோலம் போடுறது வாங்கலான்னு சொன்னோம், அது ஒன்றே 50 ருபீஸ் சொன்னாங்க. அதனால் வேணான்னு சொல்லிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். பாய். சொல்ல மறந்துட்டேன், ஃபஸ்ட்டு இந்த கோயிலில் இந்த பாலமே இல்லை. கோயிலுக்கு வரணுன்னா பரிசில் தான் வந்துட்டு இருந்தாங்க. அப்புறம் கவர்மெண்ட் அலர்ட் பண்ணி இந்த பாலம் கட்டி கொடுத்துருக்காங்க. பாய்.